மாணவிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று ஆலூற்றி குளோபஸ் பள்ளியின் தாளாளர் ஜாய்லீனா ஐசக் அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள உலகநாத நாராயணசுவாமி அரசினர் கல்லூரியில் உலக மகளிர் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சென்னை மஞ்சம்பாக்கத்தில் உள்ள ஆலூற்றி சர்வதேச பள்ளியின் தாளாளர் ஜாய்லீனா ஐசக் பங்கேற்று மாணவிகள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். கல்லூரி நாட்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், தற்போதைய சூழ்நிலையில் எதிர்கால சிக்கல்களை எவ்வாறு தவிர்ப்பது என பல்வேறு ஆலோசனைகளையும் மாணவிகளுக்கு கூறினார். முன்னதாக கல்லூரி முதல்வர் மாச தில்லை நாயகி தலைமை உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை தலைவர்களும் பேராசிரியர்களும் ஆசிரியரா பணியாளர்களும் மற்றும் மாணவர்களும் பங்கேற்றனர். கூடா நட்பு கேடாய் முடியும். இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுத்துக்கல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. பார்க்கறதுக்கு வெளியே ரொம்ப அழகா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க மாதிரி உங்களுக்கு தெரியும். பின்னால நீங்க அவங்கள பத்தி தெரியாம அந்த ஃப்ரெண்டோட ரொம்ப டெப்தா பழகாதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் உள்ள அன்பா இருக்கணுமே ஒழிய வெளியே நீங்க அவங்க கூப்பிடுற இடத்துக்குலாம் போகணும்னு கிடையாது. இந்த வயசுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை கேட்போம், அம்மா அப்பா சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம். என்னைக்குமே நமக்கு பெஸ்ட் அம்மா அப்பா தான். நம்ம கெட்டு போக கூடாது, நம்ம அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாளும் நமக்கு கொடுக்குற அட்வைஸை நம்ம வேத வாக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியாது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆஃப்டர் லைஃப் தான் நிஜமானது. நம்ம இந்த தினத்தை கொண்டாடுறதுக்கு ஒரே ஒரு காரணம், நமக்கு சில உரிமைகளுக்காக போராடி இன்னைக்கு நம்மளும் எல்லா இதுலயும் முன்னேறி நிக்கிறோம். இன்று உலகநாத நாராயணசாமி அரசினர் கல்லூரியில் உலக மகளிர் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எங்களுடைய இந்த விழாவிற்கு திருமதி ஜாய்லீனா ஐசக் அம்மையார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். மிக சிறப்பான கருத்துக்களை எங்களுடைய மாணவர்களுக்கு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இன்று இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் மகளிருடைய பங்களிப்பு மிக நிறைவாகவே உள்ளது. நம்முடைய முயற்சி தான் நம்முடைய எல்லை. நாம் எவ்வளவு முயற்சி செய்கின்றோமோ அந்த அளவு நாம் அதற்கான பலனை அடைவோம். எதிர்காலம் உங்களுடையது. உங்களுக்காகவே இந்த சமூகம் காத்திருக்கிறது.